முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகு, அழகு அப்படின்னு சொன்னாலே முருகன். இப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய வாகனம் அப்படின்னா மயில். ஆனால் முருகப்பெருமான் மயிலை வாகனம் இல்லாமல் யானையை வாகனமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றியும் அந்த கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருவாரூர் மாவட்டம் கந்தன்குடி கிராமத்தில் இருக்குது. இந்த கோயில் நூலாறு ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்திருக்கு. சுமார் 1000 ஆண்டு பழமை வாய்ந்தது தான் இந்த திருத்தலம். இந்த திருத்தலம் முன்பு ஒரு காடாக வனமாக இருந்திருக்கு. இங்கே ஒரு பசு ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா போய் ஒரு புற்றுக்கு பால் சுரக்குது. இது தினமும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை ஒரு நாள் ஒரு அந்தனர் பார்க்குறாரு. பசு போய் தானாகவே புற்றுக்கு பால் சுரக்கிறது பார்த்த அந்தனர் ஊர் மக்கள் கிட்ட சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த புத்தை அகற்றி பார்க்கும்போது அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட ஒரு விக்கிரகம் கிடைக்குது. அதை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி சின்னதாக ஒரு கோயில் ஆலயம் அமைக்கிறாங்க. அந்த கோயில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கந்தன்குடி முருகன் கோயில். அம்பரன் அம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அரக்கர்களை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் பாசறை அமைச்சு தங்கியிருக்கும் போதும் ஆதிபராசக்தி அந்த அரக்கர்களை நான் அழிக்கிறதாகவும் நீ இங்கேயே இருந்து இறைவனை இங்கே இருந்து நீ இந்த மக்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொன்னதால் முருகப்பெருமான் இங்கேயே குடிகொண்டார். அதனால் இந்த ஊரை கந்தன்குடி அப்படின்னு சொல்லி மக்கள் அழைக்கிறாங்க. தெய்வானையை முருகப்பெருமானை அடைவதற்காக இந்த தளத்தில் தான் தவம் செய்கிறாங்களாம். தெய்வானையின் தந்தை இந்திரன் தன்னோட மகளுக்கு உதவியாக தன்னோட வாகனமான ஐராவதத்தையும் பைரவரையும் அனுப்புகிறாங்க. இதனால தான் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானுடைய வாகனமாக யானை இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே தெய்வ யானையை முருகன் மணந்ததால் கல்யாண சுந்தரர் அப்படின்னு முருகப்பெருமான் அழைக்கப்படுறாரு. காசியை போலவே இந்த தலத்திலையும் விஸ்வநாதர் விசாலாட்சிக்கும் 2 தனித்தனியாக சன்னதிகள் இருக்கான். இங்கே முருகப்பெருமானுக்கு கொண்டாடக்கூடிய எல்லா விசேஷங்களும் சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை விரதமாக இருந்தாலும் கந்த சஷ்டி விழா, பங்குனி உத்திர விழா, சித்திரை பௌர்ணமி இப்படி எல்லாமே வெகு விமர்சனம் நடைபெறும். இப்படி நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா தான் சித்திரை பௌர்ணமி. இந்த சித்திரை பௌர்ணமியில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக 10 நாள் உலா வராராம். இப்படி 10 நாள் உலா வரும்போது 9வது நாள் முருகப்பெருமானை தேருக்கு தூக்கிட்டு வரும்போது முருகப்பெருமானை சுற்றி தேனீக்கள் மேய்க்கிறதா சொல்கிறாங்க. இந்த அதிசயம் எங்கேயுமே நடைபெறல. இப்படி முருகப்பெருமானை சுற்றி மேய்க்கக்கூடிய இந்த தேனீகள் எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரில. ஆனால் கரெக்டாக 10 நாள் உற்சவத்தில் 9வது நாளில் முருகப்பெருமானை சுற்றி இதை தேனீக்கள் மேய்க்கிறதா சொல்கிறாங்க. இந்த அதிசயம் ரொம்ப ஒரு பெரிய அதிசயம்தான். இது எந்த கோயிலுமே நடைபெறல. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இதை பார்க்குறதுக்கு இன்றளவும் பக்தர்கள் குவியறதா சொல்கிறாங்க. இந்த அதிசயத்தை பார்க்குறதுக்கு நாளடைவில் இன்னமும் பக்தர்கள் இந்த கோயிலில் இந்த அதிசயத்தை பார்க்குறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அதிசயம் வாய்ந்த இந்த கந்தக்குடி முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருக்கு. இதுபோல் இன்னும் ஆன்மீக தகவல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மற்றொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.